பணம் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டாம்னா, போன வருஷம் வரைக்கும் 80,000 கட்டியிருப்பாங்க. இந்த வருஷம் கட்ட வேண்டாம் 80,000. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 1,00,000 கோடி ஓவரால். ஸோ அப்போ அது மார்க்கெட்டுக்கு வரையில் இதனுடைய டாமினோ எஃபெக்ட் வந்து கன்சியூமர் குட்ஸ் பூரா சேல்ஸ் நல்லா அப் ஆகும், பிக்கப் ஆகும். இன் ஜென்ரலாக சொல்ல வரேன். இப்போ இது பொருளாதார வளர்ச்சிக்கும் பணவீக்கத்துக்கும் ஒரு பெரிதா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இந்த மூவ்? பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல கை கொடுக்கும். பணவீக்கம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகலாம். எத்தனை பேருக்கு இது கிடைக்குது அப்படிங்கிறத விட பெனிஃபிட்டாக அந்த பெனிஃபிட்னால கீழே உள்ளவங்களுக்கு எவ்வளோ இன்டைரக்ட் பெனிஃபிட் வருது. பின்வரும் காலங்களில் இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட கேட்கறது தங்க விலை குறையுமா குறையாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறையாவே இருக்கு. இன்னைக்கு நமக்கு அந்த ரீசன் எதுனாலேன்னு தெரியல. திருப்பி எக்கானமி எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் பூமிங்காக இருக்குன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைகிறார் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கா பழனியப்பன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். 8வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. அதில் ஒரு விஷயம் வருமானம் வரி. இதில் 12 லட்சத்திற்கு வரைக்கும் வருமானம் செலுத்த வேண்டாம், வருமான வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சாமானிய மக்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் சார்? ஜென்ரலாக அதாவது ரொம்ப லோயர் லெவலில் இருக்கவங்களுக்கு இது வந்து பெரிய இம்பேக்ட் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இன்றைக்கி ஆவரேஜ் இந்தியனுடைய சராசரி சேலரி வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 2 லட்ச ரூபா. இந்தியா பூரா ஆவரேஜ் பண்ணால் தமிழ்நாடு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க மாதம் வந்து ஒரு 15,000 17,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலைனாலும் ஒன்று தான். அது பெரிய பட் ஆனால் ஒரு பெரிய செக்மெண்ட் மிடில் கிளாஸ் இருக்குது. மிடில் கிளாஸ், கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த குரூப் இருக்காங்க. இப்போ இவங்களும் ஒரு சப்ஸ்டன்ஷியல் நம்பர், ஒரு 5 கோடி 10 கோடி அது மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்ககிட்ட வர்றது வந்து இந்த பணம் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டாம்னா, போன வருஷம் வரைக்கும் 80,000 கட்டியிருப்பாங்க. இந்த வருஷம் கட்ட வேண்டாம் 80,000. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 1,00,000 கோடி ஓவரால். அவங்க மதிப்புப்படி 1,00,000 கோடி வந்து மக்கள் கையில் பணம் அப்படியே இருக்க போகுது. இந்த 1,00,000 கோடியை வந்து மக்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்று பைக் வாங்குவாங்க, இல்லை கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, ஏசி வாங்குவாங்க, இல்லை டூர் போவாங்க, இல்லை முதலீடு பண்ணுவாங்க, இல்லை டெபாசிட் போடுவாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது மார்க்கெட்டுக்கு வரையில் இதனுடைய டாமினோ எஃபெக்ட் வந்து கன்சியூமர் குட்ஸ் பூரா சேல்ஸ் நல்லா அப் ஆகும், பிக்கப் ஆகும். இன் ஜென்ரலாக சொல்ல வரேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், முதலீடு பெருகும், டெபாசிட்ஸ் இது எல்லாம் பெருகையில் வந்து ஓவரால் எக்கானமியில் வந்து ஒரு ஃப்ளோட் உண்டாகும். ஒரு பெரிய லெவலில் ஒரு டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த டாமினோ எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். இது வந்து எக்கனாமிக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ். இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ். மக்கள் அவங்க விருப்பப்பட்ட வகையில் அவங்க கையில் பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. இது வரைக்கும் அவங்க சம்பாத்தியமெல்லாம் சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் கையில் எக்ஸ்ட்ரா பணம் வருது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்க வேண்டாம். ஸோ அப்படிங்கையில் வந்து இது ஒரு உன்னதமான செயல்னு தான் சொல்லுவேன். அந்த மிடில் கிளாஸ் போய் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ அது வந்து லோயர் மிடில் கிளாஸுக்கும் அல்லது புவர் பீப்புளுக்கும் அதனுடைய பாதிப்பு ஏற்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான். இது இட்ஸ் அ வெரி குட் மூவ் ஃப்ரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சைடு. இப்போ சில ப்ராக்கெட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கட்ட வேண்டாம். 16 லட்சம் வரைக்கும் அவங்களுடைய டோட்டல் 16 லட்சம் சம்பாத்தியத்தில் 7.5% கட்டினா போதும். 20 லட்சம் வரைக்கும் 10%. 20 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் வருஷத்துக்குன்னா 2 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினா போதும். 10% தான். இது கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி. சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 10% டேக்ஸ் ரேட்டு. 24 லட்சத்துக்கும் பிரச்சனை இல்லை, 12.5% தான் டேக்ஸ் ரேட்டு, நெட் டேக்ஸு. வேற இப்போ 50 லட்சம் போகிறவங்களுக்கு தான் 21% வருது. ஸ்டில் 21%, 21.6%மே ஒரு ரீசனபிள் டேக்ஸ், இன்கம் டேக்ஸு. ஸோ இப்போ எல்லாருமே இப்போ 30%, 25%, 30% கட்டுவாங்கன்னா ஆவரேஜ் டேக்ஸ் ரேட்டே இந்தியாவில் ஸ்லாஷ் ஆகிருக்கு. which is a very good move. இப்போ இது பொருளாதார வளர்ச்சிக்கும் பணவீக்கத்துக்கும் ஒரு பெரிதா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்களா இந்த மூவ்? பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல கை கொடுக்கும். பணவீக்கம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, தேவை அதிகமாகுதுன்னு சொல்லி. பட் இந்தியாவில் சப்ளை ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறத கேட்டு பணவீக்கத்தில் பாதிப்பு ஏற்படாது. பொருளாதார அளவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டாமினோ எஃபெக்டை உண்டு பண்ணும்.
ஓகே. இப்போ இந்த 12 லட்சம் வரைக்கும் எந்த ஒரு வரியும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நியூ ரெஜிமெண்டல நோக்கி போறதுக்கு நெறைய பேருக்கு நெறைய வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது நல்லதா? ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 70% பேருக்கு மேல நியூ டாக்ஸ் ரெஜிம் அண்டர்ல தான் ஃபைல் பண்றாங்க. இன்கம் டாக்ஸ்ல டிஃபால்ட் ஃபைலிங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் ஆக்கிட்டாங்க. ம். ஸோ இப்போ இதுவும் வந்துருச்சு அப்படின்னா, இன்னும் அது 80% 90% கூட ஆகலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமே வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் ஒன்லி நியூ டாக்ஸ் ரெஜிம் மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே ஒரு 100 கோடி பேர் இருக்கோம்னா, அதுல 1% இல்ல 2% மக்கள் தான் டாக்ஸே பே பண்றாங்க. உங்க பார்வையில 12 லட்சத்துக்கு மேல எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 12 லட்சத்துக்கு கீழ வருமான வரி கட்டுறவங்க எத்தன பேர் இருப்பாங்கன்னு இல்ல அதான் நம்ம சொல்லிட்டோம். அதாவது ஆவரேஜ் சராசரி இந்தியன் வருமானம் வந்து இன்னைக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம். அது வந்து $2,500 அப்ராக்ஸிமேட்லி வருஷத்துக்கு 2 லேக்ஸ். சராசரி இந்தியாவுல உள்ள வருமானம். ஆனா இதுல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டோட்டல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் வேலை பார்க்குறவங்க வந்து 70 லட்சம், 80 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் மக்கள் தொகையில் வந்து அவங்க 1% 2% தான். ஆனால் அவங்க சம்பளம் வாங்குறதுனால டவுன் த கர்வு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் அதிகமாகல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, காம்படிஷன் வேறு எல்லா இடத்துல வேலை பார்த்த இன்ஜினியருக்கெல்லாம் ஆட்டோமொபைலில் வேலை பார்த்தவங்க, எல்என்டி போன்ற நிறுவனங்களில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே சம்பளம் ஏற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் இல்லைன்னா ஐடிக்கு போயிடுறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் வந்து அதைத்தான் அந்த எஃபெக்ட்டுங்கிறோம். ஸோ இப்போ எல்லாரும் இப்போ இவங்களுக்கு அதிகமாக இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இப்போ கீழே உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சம்பளம் கொஞ்சம் கூட்டுவாங்க. ஸோ உற்பத்தி திறன் அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும். அங்கே இப்போ ஃபேக்ட்ரியில் அதிகமாக ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இது கிடைக்குது அப்படிங்கிறத விட பெனிஃபிட்டாக அந்த பெனிஃபிட்னால கீழே உள்ளவங்களுக்கு எவ்வளோ இன்டைரக்ட் பெனிஃபிட் வருது. ஸோ இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து இதில் அதிகம். டைரக்ட் பெனிஃபிட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இருக்கலாம். அப்போ அது மாதிரி அந்த லெவலில் இருக்கலாம். பட் ஆனால் இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து எக்கானமிக்கு வந்து மிக அதிகம். நீங்க இந்த பட்ஜெட்டை முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த 2025 பட்ஜெட் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்துமா? அதாவது பாதிப்புன்னு இல்லை. இப்போ என்னன்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ வந்து அலவுடு அப்படின்னு இருக்காங்க. முதல் இஃப் ஐ எம் ரைட் 76% வரைக்கும் இருந்துச்சு. இப்போ அதை 100% வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. 100% வரைக்கும் கொண்டு போயிட்டதுனால சில வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து ஃபுல்லாக அவங்க ஓன்டாகவே ஷாப்பை ஓப்பன் பண்ண நினைக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியை. அப்படிங்கையில் காம்படிஷன் அதிகமாகுது. காம்படிஷன் அதிகமாகல ஆட்டோமேட்டிக்காக அது கஸ்டமருக்கு, இன்வெஸ்டருக்கு, கஸ்டமருக்கு, பாலிசி ஹோல்டருக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும். ஏன்னா அவங்க ஒரு நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கொஞ்சம் லோ ரேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பக்கம். அது தவிர இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் உற்பத்தியை அதிகரித்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வழிமுறைகளையும் நிறைய மேனுஃபேக்சரிங் சைடில் செஞ்சுருக்காங்க. இம்போர்ட்டுக்கும் சில இடத்துல கஸ்டம்ஸ் டியூட்டியெல்லாம் நாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு தூக்கியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டட் ஐட்டத்துக்கு அந்த காம்போனன்ட்ஸ் அதுக்கெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது மாதிரி சில ஐட்டங்களும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா வரைக்கும் டேர்ம் லோன் வாங்கிக்கலாம். ஏற்கனவே இந்த லிமிட்டை இப்போ அதிகரிச்சிருக்காங்க. 20 crores வரைக்கும் டேர்ம் லோன் அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும். ஸோ ஈஸி கிரெடிட் மெயினாக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 2025 பட்ஜெட்டை எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்களுக்கு. ஒன்று வருமான வரி, இன்னொன்று தங்கம் மீதான அந்த இறக்குமதி சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை. அதில் எப்படி சார் இன்றைக்குமே தங்கம் விலை வந்துட்டு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, உச்சத்தை தொட்டு போய்கிட்டே இருக்கு. அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது தங்கம் விலை வந்து இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ஏற்கனவே 15% இருக்குதா, 6% ஆக்குனாங்க. நீ 6%க்கும் கீழே கொண்டு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, கொண்டு வர மாட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம தங்கம் இறக்குமதி பண்ணையில் நம்மளது அந்நிய செலாவணி நம்ம செலவழித்து தான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை செலவழித்து தான் தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். இந்தியாவில் தங்கம் கிடையாது, ஒன்லி ரீசைக்கிள்டு தங்கம் தான் இருக்குது. அதர்வைஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்க வர்றவங்களுக்கு பூரா வந்து நம்ம வந்து புதுசாக இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா போதலை, நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ பற்றாக்குறையினால நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு 2 ஐட்டத்துக்கு, ஒன்று ரொம்ப அதிகமாக செலவாகிறது ஆயிலுக்கு, கச்சா எண்ணெய்க்கு. ரெண்டாவது வந்து ரெண்டாவதானே எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் அதிகபட்சமாக தங்கத்துக்கும் செலவிடுறாங்க. வேற வெள்ளி இந்தியாவிலே கிடைக்குது,
தங்கம் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப குறைச்சாங்கன்னா இன்னும் இறக்குமதி அதிகமாச்சுன்னா அந்நிய செலாவணியும் பிரச்சனை, இவங்களுக்கு இன்கமும் கம்மியாகும். ஸோ அதனால நீ ஃபர்தராக பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் தங்கம் விலையேறதுக்கான காரணங்கள் வெவ்வேறு. வெளிநாட்டு அரசாங்கங்கள், மத்திய ரிசர்வ் வங்கிகள் எல்லாரும் வாங்குறாங்க. உலக அளவில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்னு பயப்பட்டு வாங்குறாங்க. அது மாதிரி ரொம்ப நாள் ஏறாமல் இருந்து, அதாவது யூனிபோலாராக இருந்தது மல்டிபோலார் வேர்ல்டாக மாறுது. இப்போ அமெரிக்காவே பயப்படுறாங்கன்னா பார்த்துங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் ஓன் கரன்சியில் ட்ரேட் பண்ணக்கூடாது, டாலரில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மல்டிபோலார் வேர்ல்டாவெல்லாம் வரையில் வந்து எல்லாருமே வந்து நானும் கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லா அரசாங்கங்களும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அதனுடைய ஏறுமுகம் இப்போ நிற்குமான்னு எனக்கு தெரியலை. பட் ஹவவர் நம்ம அரசாங்கம் வந்து நீ 6% குறைச்செல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. பின்வரும் காலங்களில் இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட கேட்கறதே தங்க விலை குறையுமா குறையாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறையாவே இருக்கு. அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தங்கம் வந்து ஒரு சந்தை தான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தங்கமும் மார்க்கெட் தான், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. டெஃபினட்டாக ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதில் இன்னும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஏறிச்சுன்னா அப்புறம் ஒரு 5% இறங்கும், 4% இறங்கும், ஏதோ ஒரு ரீசன், நமக்கு அன்னோன் ரீசன்னால கூட இறங்கலாம். பட் இன்றைக்கி நமக்கு அந்த ரீசன் எதுனாலேன்னு தெரியல. திருப்பி எக்கானமி எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் பூமிங்காக இருக்குன்னா கோல்டுலேருந்து எல்லாத்தையும் அங்கே மாற்றுவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா கோல்டை விற்றுட்டு பாண்ட்ஸை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போல்லாம் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. பட் எப்போ எவ்வளவு குறையுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுதான். அப்போது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் எதில் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்? தங்கத்திற்கு பதிலாக யாரை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், தங்கத்தை விட எனக்கு அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். தட் இஸ் த ஒன்லி பிளேஸ். ஏன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து கடந்த எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட அதிக வருமானத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஆள் இப்போ ஒருத்தன் குழந்தை வச்சுருக்காங்க, அந்த குழந்தைக்கு கல்யாணம் வந்து இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஆக போகுதுன்னா அதுக்கு இப்போயே போய் தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சுட்டு இந்த திருமணத்தை ஒட்டி போய் மியூச்சுவல் ஃபண்டுகளை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தங்கம் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினாங்கன்னா தங்கம் அதிகமாகவே வாங்க முடியும், அவங்க நினச்சதை விட அதிகமாக வாங்க முடியும். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குமா சார்? அதில் ஏதாவது மாற்றங்கள் வரும் அந்த பட்ஜெட்டில்? சரி, லைக் இப்போ பட்ஜெட்னால ஐ மீன் மியூச்சுவல் ஃபண்டுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பாயில்ஸ் டவுன் டு தி எக்கானமி, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டு எக்கானமி. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ஸ்லைட்லி நெகட்டிவாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஆனால் இப்போ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே, இந்த பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடியது எல்லாமே கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், நுகர்வோர் நுகரும் தன்மையை அதிகரிக்கும், கன்சியூமரிசத்தை அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரெஃப்ரிஜிரேட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சோப்பு சீப்பு தயாரிக்கிற கம்பெனிகள், இது எல்லாமே நீ இருக்க அதனுடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் நிறைய பேர் அந்த ஐட்டங்களை வாங்க போகிறாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. கார் தயாரிக்கிற கம்பெனி ஓவரால் கன்சம்ஷன் பேக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து இன்டெரக்டாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், மார்க்கெட்டினுடைய க்ரோத்து நல்லாயிருக்கும். அதனால் மியூச்சுவல் ஃபண்டினுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து மாதத்துக்கு 25,000 கோடி எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் மக்கள் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி முதலீடு பண்ணுறாங்க. இது இருக்க இன் ஜென்ரல் லாங்கர் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. சார், வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் ஹைலைட்டாக இந்த பட்ஜெட்டில் பார்க்கப்படுது? சாமானிய மக்களுக்கு எது இதில் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது சார்? ஜெனரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, முதியோர்களுக்கு வந்து இப்போ அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க பக்கத்தில் உள்ள பேங்க்கில், அதில். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து 50,000 வரைக்கும் வட்டி வந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம், டேக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ் வேண்டாம்னு இருந்தது. இப்போ அதை வந்து 1 லேக்காக மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு ரிலீஃப், நான் போய் இப்போ ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா போதும், ஜெனரலாக பிரச்சனை 1 லேக் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வாடகை கொடுக்குறவங்க வந்து 20,000க்கு மேலே வாடகை கொடுத்தா டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி 50,000க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வாடகை கொடுத்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிங்க, இல்லைன்னா தேவையில்லைட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஈஸியாக அதெல்லாம் இருக்கும். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்எம்இக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அண்டரில். எம்எஸ்எம்இனா யார் எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்களுடைய லிமிட்டை பூராவுமே அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் இது கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ஒரு 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அது போன்ற ஐட்டங்களுக்கெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆல் தோஸ் திங்ஸ். அது தவிர இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா டாய் மேனுஃபேக்சரிங், ஃபுட்வியர் மேனுஃபேக்சரிங், லெதர் செக்டாரு இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. தென் செகண்டரி ஸ்கூலுக்குலாம் நாங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸை வந்து நாங்கள் ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷனாக மாற்ற போகிறோம், அதுக்கு பட்ஜெட்டு. ரோட்டோர கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறோங்கிறாங்க. 30,000 ரூபா வரைக்கும் அவங்க லிமிட்டை யூஸ் பண்ணி சரக்கு வாங்கிக்கிறது பண்ணுறதுக்கு. மைக்ரோ என்டர்பிரைசஸ் சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு, சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். இந்த வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கங்களுக்கு 1 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுக்குறோம். எதுக்காக? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் விமனுக்கு ஒரு 5 இயர் டேர்ம் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓவராலாக ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு சிறு தொழில் புரிகிறவங்களுக்கு, குறுந்தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி பன்முகத்தவருக்கும் பயனுள்ளதாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார். நன்றி.